ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தியாக ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 10/7/2025 அன்று, அதாவது ஜூலை 10ஆம் தேதி பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கான நேரடி விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா 12/8/2025 மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் 12/8/2025 மாலை 5 மணி. ஸோ கால அவகாசம் அது வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. இதோட கால அவகாசம் பிஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதிங்கிறது வந்து இன்றோடு நிறைவடைகிறது. ஸோ பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணுறதோடு சேர்த்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், இது எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ என்னென்னா, இப்போ விண்ணப்பதாரர்கள் யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, நீங்கள் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லாமல் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களோட கட்டணம் செலுத்தியவர்களின் மொத்தம் எடிட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எடிட் ஆப்ஷனில் நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், எதெல்லாம் மாற்ற முடியாது, எதெல்லாம் மாற்றுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாளையிலேருந்து நான் 13/8/2025 16/8/2025 மாலை 5 மணி வரை, இதுவும் வந்து 3 நாளைக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதேமாதிரி ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாலை 5 மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் யாரெல்லாம் எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லலாம். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பதாரர்கள் இணையவழி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான வழிமுறை என்னங்கிறதையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போ அறிவிச்சிருக்காங்க. பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இணையவழி விண்ணப்பத்தை தேர்வு செய்கிறதுக்கு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ நேற்றே வந்து நீங்கள் பேமெண்ட் போட்டிருப்பீங்க, இன்றைக்குமே நீங்கள் பேமெண்ட் போட்டிருக்கிறவங்க மட்டும்தான் எடிட் ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்படி கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் போட்டவங்களால் மட்டும்தான் பேமெண்ட் வரைக்கும் வந்தால் தான் கடைசியில் ஃபைனல் அப்ளிகேஷன் உங்களுக்கு வரும். இப்படி வந்தவங்க மட்டும்தான் நீங்கள் எடிட் ஆப்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷனையே நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் தெளிவாக பார்த்துக்கலாம். அதோடு சேர்த்து விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை சமர்ப்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்செல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து உங்கள் பெயர், உங்கள் ஜாதி சான்றிதழ் ரிலேட்டடாக இருக்கிற உங்கள் வகுப்பு சான்றிதழாக இருக்கட்டும், இதெல்லாம் சில விஷயத்தை ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் அதை கிளிக்கும் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கடைசியில் நீங்கள் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கான விஷயத்தையோ இல்லை வந்து உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கையோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதில் நீங்கள் எப்படி பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மாற்றம் உறுதி செய்யப்பட்டது பிறகு சரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படி செய்யலைன்னா நீங்கள் கொடுத்த ஏற்கனவே சேஞ்ச் பண்ணது எதுவுமே நாங்கள் மாற்றிருக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ சப்மிட்டுங்கிற வந்து ப்ராப்பராக கொடுத்துடணும். அதே மாதிரி கடைசியாக உள்ள ஃபைனல் சப்மிட்னு ஒரு இது இருக்கும். இதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். சப்மிட்னு ஒன்று இருக்கும், ஃபைனல் சப்மிட்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டையுமே நீங்கள் கிளிக் பண்ணலைனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி கடைசியாக நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் முந்தைய விவரங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ளையதா. நீங்கள் ஒன்ஸ் இதை சப்மிட் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த சேஞ்சையுமே டிஆர்பி வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அதே மாதிரி எடிட் ஆப்ஷன் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் விண்ணப்பதாரர்கள் செஞ்சுறாங்களோ அந்த திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் அந்த ஒரு பேனல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பதிவுகளை சமர்ப்பிக்க முடியுமா. ஏன்னா சில ஃபீல்டெல்லாம் வந்து திருத்தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்ததையும் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரியான சூழலும் சில இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எடிட் ஆப்ஷன் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ பேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இதில் இருக்கிறது எல்லாமே டிக்ளரேஷனில் வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். இது டிக்ளரேஷனும் உங்களுக்கு கேட்பாங்க. இதை கிளிக் பண்ண பிறகு இதெல்லாம் சரியானதாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டிக்ளரேஷனில் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களோட அப்ளிகேஷனே வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் உங்களோட ஒவ்வொரு விண்ணப்பத்தில் நீங்கள் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதுதான் உங்களுக்கான விண்ணப்பத்துக்கான டீட்டெயில்ஸுங்கிறத அந்த தரவுகளாக அதை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களின் எதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு பாருங்கள். விண்ணப்பதாரரின் கைபேசி எண், மொபைல் நம்பரை மாற்ற முடியாது. மின்னஞ்சல் முகவரி, இது ரெண்டுமே வந்து
உங்களால் மாற்றம் செய்ய முடியாது. ஸோ இது ஏற்கனவே வந்து டிஆர்பியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் மாற்றம் செய்ய முடியாதது அப்படின்ட்டு ஒரு செட் இருக்குன்ட்டு. அதே மாதிரி இனம், கம்யூனிட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பிடபிள்யூடி சார்ந்த விவரங்களை திருத்தம் இருப்பையும் விண்ணப்பதாரர்கள் செலுத்திய கட்டணத் தொகையிலிருந்து மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார். நீங்கள் சப்போஸ் வந்து பேமெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, இல்லை இனம் கம்யூனிட்டியில் நீங்கள் ஏதாவது டீட்டெயிலை கொடுத்துருந்தாலும் சரி, இதுக்கு வந்து பேமெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதுக்கான பொறுப்புக்கான மாற்றங்களுக்கு அதுக்கு நீங்கள் தான் கம்ப்ளீட் அத்தாரிட்டி அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. விண்ணப்பத்தில் கட்டணத்தொகை ஏதாவது திருத்தம் இருந்துச்சுன்னா கூடுதலாக செலுத்த வேண்டிய விண்ணப்ப தொகையையும் தேர்வுக்கான முழு கட்டண தொகையும் மீண்டும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்புறம் மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தான் பேமெண்ட் கட்டணும். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும் போது குறைவான கட்டணம் செலுத்தியிருந்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே இந்த கட்டணத்தினத்தை மீதி தொகையை நாங்கள் திருப்பி தரமாட்டோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பான எந்தவித கோரிக்கையும் பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத 12/8/2025 இப்போது வந்து இதை அப்டேட் பண்ணி இதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணும், எதை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இதுங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்கிறதையும் அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் இதை மைண்டில் ரெகுலராக வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இன்னிலேருந்து இன்னும் 3 நாளுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க ஒரு அப்ளிகேஷனில் தப்பு இருக்குது, இல்லை பிரிண்ட் ப்ரிவியூ எடுத்து பார்த்ததில் தப்பு இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது எஜுகேஷன் சேனல்னால ரெகுலராக அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், எஸ்பெஷலி ஆன்லைன் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய மெட்டீரியல்ஸ் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். அந்த அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறங்கிறதையும் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல வந்து அதை எப்படி பண்ணணுன்னா, இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்துருக்கணும், நிறையா இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ளது, அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ், உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ் வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.
இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன், இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம். அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்கிறோம். இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது. வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் இருக்கிறனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணிங்க டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும். நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோன்னே இது இப்படி வரும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம். இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும், அது மாதிரி பிஜிடிஆர்பிக்கு என்ன ஃபீஸு, அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட்புக்கு அந்த நோட்புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் கோர்ஸ் சேரனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம். அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.